ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் பார்த்த உடனே நிறைய பேர் பார்த்துருக்கோம், உங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்கே இருக்கோன்ட்டு. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கெஸ் கரெக்டானது தான். ஸோ ஊட்டியில் இருக்கிற டீ ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அத்தை மாமா மேலே ஏறிட்டாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தனிஷ்காவும் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஃபோட்டோ கிளிக் போடலாம், இந்த இடத்துல சூப்பராக இருக்கும்னு கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஏறிட்டுருக்கோம். ஸோ டீ பவுடர் எப்படி ரெடி பண்ணுவாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, அண்டு எதில் வந்து டீ பவுடர் வரும் அப்படின்றது பேசிக்காகவே பசங்களுக்கு தெரியும். ஒரு டீ லீஃபில் வந்து டீ பவுடர் வரும் அப்படின்றது. பட் அதோட ப்ராசஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா டீப்பாகவே நிஜமாகவே தெரியாது. டு பி ஃப்ரேங்க், எனக்கே தெரியாது. சைல்ட்ஹுட் டேஸில் கேள்விப்பட்டிருக்கோம், அவ்வளோதான். தவிர்த்து நம்ம வந்து அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்றது பார்த்தது எல்லாமே ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்ல முடியாது, பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா செமையாக சூப்பராக வந்து லைக் 2 பிரிட்ஜ் க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. ஒரு பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீ ஃபேக்ட்ரிக்கு, அண்ட் ஒன் மோர் பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா ஃபுல் சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அது கன்ஃபியூஸ் ஆகிடுமோ அப்படின்னு தான் ஹஸ்பண்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்தார். பிகாஸ் அத்தை மாமா 2 பேரும் மேலே ஏறிட்டாங்க. ஸோ அதனாலே ஓடி வந்தாங்க. இந்தம்மா இதை வாங்கினாங்க, ஒரே அட்டகாசம் தாங்க. இதை எங்கெல்லாம் போடுறோமோ அங்கெல்லாம் போட்டு அந்த பம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதில் போட்டோன்னா அப்படியே மேலே கீழே ஆடும். இது வந்து ப்ரீவியஸ் டேஸில் வந்து அவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிஷன் தான் இங்கே வச்சுருந்தாங்க, டெமோக்காக வச்சுருந்தாங்க. ஸோ அப்போதைய காலத்தில் எப்படியெல்லாம் டீ பவுடர் ரெடி பண்ணாங்க அப்படின்ட்டு. பட் இப்போது உள்ளே வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான மிஷின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ பிரிட்டானியா அப்படின்னு போட்டிருக்கேன். பார்க்கும்போதே ரொம்ப இதுவாக ஆவலாக இருக்குது, உள்ளே இன்னும் எவ்வளோ அட்வான்ஸ்டாக என்னென்ன எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆல்மோஸ்ட் நியரில் வந்துட்டோம், என்ட்ரியில் இருக்கோம். ஸோ என்ட்ரியில் பார்த்திங்கன்னா நம்ம டிக்கெட் வாங்கினோம். ஜஸ்ட் ஐ திங்க் 5 rupees or 15 rupees தான் நாங்கள் பே பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அது ப்ராப்பராக ஞாபகம் இல்லை. ஸோ பே பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டோன்னா த டீ மியூசியம் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் ஒரு பெரிய ஹாப்பினஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தை மாமாவையும் நாங்கள் கூப்பிட்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்றத பெரிய ஹாப்பினஸ். பிகாஸ் ரொம்ப நாளாக வந்து மாமா கேட்டுகிட்டே இருந்தார், ஊட்டிக்கு போகணுன்ட்டு. Legendary origins of tea. Tea as we know it today was discovered at that moment. Chai is the Chinese word for tea. Chai அப்படின்ற ஒரு வார்த்தையே பார்த்திங்கன்னா நம்ம நினச்சிட்ருக்கோம் லைக் முஸ்லீம்ஸ் அண்ட் அந்த மாதிரி அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை அப்படின்ட்டு. பட் அது கிடையாது. சாய் அப்படின்ற வார்த்தையே பார்த்திங்கன்னா சைனீஸோட வார்த்தை. ஸோ நிறைய இந்த மாதிரி ஹிஸ்ட்ரிஸு டீ எப்படியெல்லாம் உருவாச்சு அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸை இங்கே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஃபுல்லாக படிச்சுட்டே இருந்தோன்னா நிறைய டைம் எடுக்கும். ஸோ அந்த காலத்தில் கெட்டலில் எப்படி நம்மளுக்கு வந்து டீ ஒரு கப்பில் வந்து ஊற்றி சர்வ் பண்ணி தருவாங்களோ அப்படின்றதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. Organic of tea in the Nilgiris. ஸோ ஒரு ஃபங்க்ஷனா யாரானா கெஸ்ட்டு அண்ட் ஃபுல் கெட் டுகெதர் அப்படியே நல்லா வந்தாங்கன்னா அப்போதைய காலத்தில் வந்து ரொம்பவே இதுவாக வந்து டீயை தான் சப்ளை பண்ணுவாங்க. இப்போ தான் நம்ம கொஞ்சம் அப்படியே மாறிட்டோம், லைக் ஜூஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும், டீ காஃபி வேண்டாம் அப்படின்ற மாதிரி. பட் அந்த காலத்தில் எல்லாம் கம்பல்சரி வந்து டீ கொடுத்து தான் வெல்கம் பண்ணுவாங்க. What remains today, however, are just retained bricks
பிரிக்ஸு பார்க்குறோம் இல்லைங்களாங்க. வாவ்! பார்த்தீங்களா? டீ லீவ்ஸு அப்படியே ஒரு ரேக்கில் வந்து அப்படியே மூவ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ இது எதுக்காக இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லீவ்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக ஒரு க்ளோஸ்டு பிளேஸில் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப வெயிலில் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி கிடையாது. க்ளோஸ் ஏரியாவில் வந்து அப்படியே ட்ரை பண்ணுறாங்க. பாருங்கள், இங்கே உங்களுக்கு தெரியும் ட்ரை ஆகிட்டுருக்கு. என்னடா இது கண்ணு தெரியாதவங்க அங்கே போய் நின்ட்டிங்களா அப்படின்னு யாரும் திட்டிக்காதீங்க. ஸோ நிஜமாகவே பயங்கர கூலிங்காக இருக்குது இங்கே ஊட்டியில். எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால் எல்லாருமே ஒரு மங்கி கேப் போட்டிருக்கோம். மங்கி கேப் எப்படி இருந்தது? மங்கி கேப் வித் மிரர் அப்படின்றது சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு லீவ்ஸ் எல்லாமே ட்ரை ஆனது வந்து அப்படியே இதில் வந்து மிஷினில் வந்து போட்டுடுறாங்கல்ல, அதே வந்து ஆயிட்டுருக்கு. இட்ஸ் நாட் அன் மேனுவல், இட்ஸ் அன் மிஷின் ஒர்க். ஸோ மேனுவலாக வந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து கொட்டுற மாதிரி கிடையாது. எல்லாமே அட்வான்ஸ்டாக மிஷின் ஒர்க்கில் போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அத்தை மாமானால் எங்களால் அத்தை மாமாவை வந்து கூப்பிட்டுட்டு வந்து காட்ட முடியுது. அது எஸ்பெஷலி ஆனிவர்சரி அன்றைக்கி அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் செகண்ட் அன்றைக்கி அத்தை மாமாவோட ஆனிவர்சரி அண்ட் அட் த சேம் த டைம் அதே மந்த்து 9th அன்றைக்கி எங்களோட ஆனிவர்சரி இருந்தது. செகண்டு வந்து அத்தை மாமாவோட ஆனிவர்சரிக்கு கூப்பிட்டுட்டு வர முடியல. பிகாஸ் தேர்டு வந்து ஹஸ்பண்டோட 50th பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்னு கேரளாவுக்கு போயிட்டு இருந்தாங்க என்டையர் டீம் அவங்க ஆஃபீஸ்லேருந்து. ஸோ அவங்க அதெல்லாம் முடிச்சுட்டு வந்த மேலே நாங்கள் வந்து ஊட்டிக்கு ஒரு 7th போல் 8th வந்து ரவுண்ட் அடிச்சிட்ருக்கோம். 9th நாளைக்கு வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த லீவ்ஸு நல்லா வந்து லைட்டாக பீசஸாக ஆகிட்டு உங்களுக்கு இங்கே ஃபால் ஆகுது. ஸோ அப்படியே அங்கேருந்து ரோட்ரி வேன் அப்படின்ற மிஷினில் வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு பாருங்கள். அப்படியே இந்த மிஷினில் வந்து 1 by 1 பவுடர் ஆகிட்டே வருது. நிறைய ப்ராசஸ் இருக்குது. அங்கங்கே ஒரு மிஷின் வழியாக போய் அது வந்து மெஹந்தி லீவ்ஸ் நம்மளுக்கு எப்படி பவுடர் மாதிரி கிடைக்கும். ஸோ ஆக்சுவலி இங்கே இருக்கும் போதே எனக்கு வந்து அந்த ஸ்மெல் வைஸும் அப்படி தான். அப்படியே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஸ்மெல் எல்லாமே. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம இப்போது ஒரு 50% ஆஃப் லைஃபே மூவ் பண்ணிட்டோம். இப்போ தான் நம்மளே இந்த ப்ராசஸை பார்க்குறோன்னா, நம்ம பசங்கள்லாம் நிஜமாகவே கொடுத்து வச்சவங்க. நினச்சப்போ நம்ம வந்து அவங்கள வந்து நிறைய இடத்துக்கு வந்து லைக் ட்ராவலிங் டூர் அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டு போயிடுறோம் இப்போல்லாம். ஸோ நிறைய அட்வான்ஸ்டாக அவங்களும் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போது இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களுக்கு. பட் நம்ம காலத்துலலாம் ரொம்ப ரேர் இல்லைங்களா? அப்பயும் இருந்தது எல்லாமே. லைக் எல்லா இடமே இருந்தது, டூரிசம் பிளேஸ் எல்லாமே. பட் நம்மனால அவ்வளோ இதுவாக வந்து கூப்பிட்டுட்டு போகிற மாதிரியெல்லாம் இல்லை. அவ்வளோலாம் ஃபைனான்ஷியல் ஸ்பெண்ட் பண்ணி போகணும் அப்படின்றதெல்லாம் அப்போதைக்கு கிடையாது. இப்போ தான் வந்து இயர்லி ஒன்ஸ் நம்ம சம்பாதிக்கிறது வந்து லைக் ட்ராவல்காகவே எடுத்து வச்சிடணும். ஒரு ட்ரிப்பு போகணும், வருஷத்தில் ஒரு வாட்டி கம்பல்சரி டூர் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இப்போல்லாம் நிறைய பேர் எடுத்து வச்சு போகிற மாதிரியும் இருக்குது. இல்லை சம் பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சம்மர் வெக்கேஷன்ஸ்க்கு கம்பல்சரி போயே ஆகணும், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. அவங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, நாட் எவ்வளோனா லட்சக்கணக்கில் எல்லாம், அவங்கனால எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட்டை வந்து ரெடி பண்ணிவிட்டு கிளம்பிடுறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பவுடர் ஆகிட்டு வருது இல்லைங்களா, அதை வந்து ட்ரை அப் பண்ணுறது உள்ளவே அவ்வளோ பெரிய மிஷினுங்க. நல்லா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே அனல் அடிக்குது, பயங்கர அனல் அடிக்குது அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி பவுடர்ஸ் வர்றது எல்லாமே அப்படியே பேக் பண்ணிடுறாங்க. உடனே இமீடியட்டாக பேக் ஆகி நம்மளுக்கு அந்த கவரில் சீல் ஆகி வந்துடுது. ஸோ வேணுன்றவங்க இங்கே உள்ளவே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பட் என்ன இங்கே வந்து
ரெடி ஆகிறதுனால மேபி காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு என்னோட ஒரு கெஸ்ஸு. பட் என்ன தெரியல, வெளியில் போய் பார்த்தா தான் ரேட் வைஸ் நம்மளுக்கு தெரியும். பட் உங்களுக்கு என்னன்னா ப்யூராக இருக்கும், இங்கே எந்த கலப்படமும் இல்லாமல் ரொம்ப ப்யூராக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பிகாஸ் நம்ம டைரெக்டாகவே பார்த்துட்டோம் எந்தெந்த ப்ராசஸில் வந்து எப்படியெல்லாம் வந்துட்டுருக்கு, எப்படியெல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத. இங்கே பாருங்கள், அழகாக இதுக்குள்ளே போயிட்டு ஒரு கவரும் பேக் ஆகி நம்மளுக்கு வெளியே வருது. ஸோ இங்கே நிறைய மூட்டை மூட்டையாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம கீழே இறங்கி வந்தோன்னா சாம்பிள்ஸுக்கு எல்லாருக்குமே டீ கொடுக்குறாங்க. மக்கள்ஸ் டீ கொடுக்குறாங்க. ஆக்சுவலி நான் டீ காஃபியே குடிக்கிறது கிடையாது. பட் அந்த ஸ்மெல் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே தூக்குதுங்க. நல்லா திக்காக போட்டிருக்காங்க வேறு, நல்லா திக்காக. ஸோ அத்தை, மாமா, ஹஸ்பண்டு எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க. சரி நானுமே ட்ரை பண்ணுறேன், எனக்கும் வாங்கி கொடுங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு நானுமே ஒரு கிளாஸில் வாங்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது, நிஜமாகவே டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா திக்காக இருந்தது. சுகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக தான் போட்டிருந்தாங்க, ஹெவியான சுகரும் இல்லை. நிஜமாகவே சூப்பராக இருந்தது. நாங்கள் 4 பேரும் குடித்தோம். பட் தனிஷ்கா மட்டும் குடிக்கல. அவங்களுக்கு வந்து சின்ன பத்துலேருந்து மில்க் ஸ்மெல் பிடிக்காது. அதனால் அவங்களுக்கு வந்து விட்டுட்டோம், ஃபோர்ஸ் பண்ணலை. பட் ரியலி சூப்பர், ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ இல்லை உங்கள் பசங்களுக்கு இதெல்லாம் காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஊட்டிக்கு வந்தீங்கன்னா டீ ஃபேக்ட்ரிக்கு வந்து கூப்பிட்டுட்டு வாங்க. பிகாஸ் இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த சில்ட்ரன்ஸ் அண்ட் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய விஷயங்கள் உள்ளே பார்த்தோம். அப்படியே உள்ளேருந்து வெளியே இறங்கும் போதே நம்மளுக்கு இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டீ பவுடர்ஸ் கிடைக்குது. லைக் லெமன் டீ, ஜிஞ்சர் டீ, மசாலா டீ அப்படின்ற மாதிரி நிறைய ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் ரேட்டு வைஸு எப்படி அப்படின்றது நம்மளுக்கு இப்போ செக் பண்ணால் தான் தெரியும். ஐ திங்க் நாங்கள் இங்கே வாங்கணுமா இல்லையான்றது தெரியல, பார்க்கலாம். வாங்கிட்டுருக்காங்களா, ரேட் வைஸ் எல்லாமே விசாரித்தோம். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க, நீங்கள் இங்கே வாங்குறத விட வெளியில் வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் ஸ்டால்ஸ் இருக்குது. அந்த பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டால் இருக்குது. அங்கே வந்து உங்களுக்கு ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா ரீசனபிளாக இருக்கும், இங்கே விட அங்கே ரீசனபிளாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் ஐ திங்க் இங்கே நாங்கள் வாங்கலை. ஸோ சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே நம்ம விசிட் பண்ணோம், நிறைய விஷயங்கள் பார்த்தோம், நிறைய விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். சேம் நான் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோமோ மொத்தமே உங்களுக்கு நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹர்பல் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது. லைக் ஆயில்ஸு அண்ட் நீலகிரி தைலம், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சோப்ஸு, இந்த மாதிரியெல்லாம். ஸோ ஐ திங்க் இங்கே வந்து தனிஷ்காக்காக ஒரு சோப் வாங்கினோம். ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வெளியே வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வே பார்த்திங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போகிறது தான். காஃபி அண்ட் ஸ்பைசஸ் முடிஞ்சிச்சு, சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு தான். ஸோ அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரே இதில் 2 பிரிட்ஜு போட்டு ஒன்று வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி அண்ட் 1 more இஸ் டீ ஃபேக்ட்ரி அப்படின்னு இருந்தது. ஸோ டீ முடிச்சிட்டோம், இப்போ சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே ஏறிட்டுருக்கோம். என்ன ஒரு பெரிய ஒரு வருத்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வயசானவங்களை கூப்பிட்டுட்டு வந்து பாவம் அவங்கள வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய ஸ்டெப்ஸை ஏற்றி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கே ஏறி இறங்குறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த டைமில் அவங்களையும் நம்ம கஷ்டப்படுத்துகிறோமா அப்படின்ற ஒரு ஃபீல். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 3 வெரைட்டிஸ் ஆஃப் பட்டர்ஸ்காட்சு அண்ட் கிறிஸ்பி நட்ஸ், ரைஸ் நட்ஸ் அப்படின்ட்டு ஒரு 3 வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் கொடுத்துருக்காங்க டேஸ்ட் பண்ணுறதுக்கு. உள்ள நட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நட்ஸை வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து சாக்லேட் மேடாக வருது பாருங்கள், நல்ல சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணிகிட்ருக்காங்க.
எனக்கு என்ன ஒரு இங்கே மிஸ்ஸிங் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக லைக் அந்த சாக்லேட் லிக்விடை வந்து எதனால் வந்து எதால் வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த ப்ராசஸையும் அவங்க இங்கே காமிச்சிருந்தாங்கன்னா இன்னமும் கிளியர் டீட்டெயில்டாக நம்ம வந்து தெரிஞ்சிருக்கலாம். பிகாஸ் ஆக்சுவலி நான் வந்து என்னோடய ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்காக போயிட்டு சாக்லேட் மேக்கிங் கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணியிருந்தேன் பெங்களூரில். ஸோ அதை அட்டெண்ட் பண்ணி நாங்கள் வந்து அப்படியே வந்து ஹோம்மேட் சாக்லேட்ஸை வந்து ரெடி பண்ணிவிட்டு நிறைய சேல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இதில் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரியும் எப்படி நாங்கள் வந்து பண்ணுறதுன்ட்டு. லைக் கோகோ பவுடர் போட்டு அண்ட் லைக் பட்டரோ இல்லைன்னா கோகோனட் ஆயில் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு பண்ணலாம். இன்னொன்று வந்து பேஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ சாக்லேட் பேஸஸ் கிடைக்கும். லைக் ஒயிட் சாக்லேட், டார்க் சாக்லேட் அண்ட் மீடியம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து நம்ம மெல்ட் பண்ணி நம்ம ஹோம்மேட் சாக்லேட்ஸை ரெடி பண்ணிடலாம். எந்த டேஸ்ட்டுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி எல்லாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர காஸ்ட்டாக இருக்குங்க எல்லாமே. ஏன்னா எல்லாமே பியூர்ன்றதுனால டார்க் சாக்லேட் இருக்குது பார்த்தீங்கன்னா 2000, 1000. இது 100 கிராம்ஸ் 180 சம்திங் போட்டிருக்காங்க, 120 போட்டிருக்காங்க, 140 போட்டிருக்காங்க. ஒன்லி 100 கிராம்ஸ். அப்படியான கிலோ பார்த்திங்கன்னா 1400, 1800 அந்த ரேஞ்சுக்கு போகும். இங்கே தெரியுதுங்களா? ரைஸ் கிறிஸ்பி நட்டீஸ் 100 கிராம்ஸ் 140. இங்கே பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் ட்ரஃபல் 100 கிராம்ஸ் 150. அந்த மாதிரி ரேஞ்சஸ் வந்து மாறுது. பட் நாங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ்